ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, இந்த கர்த்தருடைய மன மகிழ்ச்சியான வேலைக்கு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இப்படி சமூகத்தில் படைக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உள்ளும் புறமாக சுத்திகரியும். ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது உண்மை தரிசிக்க அருள்தார். அப்போ எங்கள் தேசத்தை பல வர்ண மலர் தோட்டத்தை போல, ஒரு பூங்காவை போல, பல இனங்கள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், இப்படியாக பல பண்பாடுகள் நிறைந்த ஒரு தேசமாக உருவாக்கி இங்கே எங்களை அடுவருக்கு சாட்சிகளாக, உப்பாகவும் ஒளியாகவும் எங்களை வைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்ன அதே வேதம், தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற நற்செய்தியை சான்று பகர எங்களை அழைக்கிறது. அதனால் எங்கள் அழைப்பை உணர்ந்து பல் சமூக சூழலில் எப்படி நாங்கள் உமக்கு சாட்சியாக இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானேன் என்று சொன்ன அடியானை போல எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எப்படியாக சிலரையாகிலும் ஒரு மந்தையில் சேர்க்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும். எங்களை சாட்சிகளாக உருவாக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை தான் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாமாலை 384. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய.
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனைக் கண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று அவன் தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறை பொன்னும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? அவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தி தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 31 வரை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 31 வரை. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்குரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்.
அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனா பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளையும் கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையிலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வமாய் ஒப்பாயிருக்க வேண்டுமென்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையில் உள்ள காலங்களையும் தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனையும் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அவன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். உன்னத பாடல் 1197. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 முடிய. மத்தேயு 13:31 முதல். இயேசு வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையையும் அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பாதை ஜீவ ஒளியா என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றா என் இதயம் நாடுதே. அவர் பாதை ஜீவ ஒளியா என் இதயம் மாறித்தெழுந்தார். நான் மறுரூபமானே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார். நான் பரிசுத்தரானே. எங்கள் கண்களின் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எல்லாருடைய இதயத்தின் தியானமும் திரு சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவ இருப்பு. கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. நான் ஏற்கனவே சொன்னமாக நம்முடைய தேசம் ஒரு பல வர்ண மலர் தோட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கொடியின் கீழே ஒரு தேசமாக சுதந்திரம் பெற்று ஒரு மாபெரும் மக்களாட்சியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, பல பண்பாடுகள் இருக்கிறது, பல இனங்கள் இருக்கிறது, பல மொழிகள் இருக்கிறது, பல நிறங்கள், பல மதங்கள், பல மார்க்கங்கள், பல நம்பிக்கைகள். இப்படி நம்ம வெவ்வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஒன்றாக ஒரே தேசமாக ஒரு குடி மக்களாக நாம் இருக்கிறோம். We have a very long history and great heritage. Unity in diversity. Our strength and our beauty is our diversity and unity. ஆனால் சமீப காலங்களில் விஷமிகள் பற்பல பிரிவினைவாதங்களை வித்திட்டு நம் தேசத்தில் மதம், இனம், ஜாதியம் போன்ற அடிப்படைகளில் சில பிரிவினைவாதங்களை இந்த சமீப காலங்களில் ஏற்படுத்தியிருப்பதை நாம் அறிவோம். தேசத்தில் அநேக இடங்களில் நம்முடைய கடவுள் எப்படி எல்லாரையும், நம்முடைய வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம கடவுள் எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர், எல்லா இனங்களை, பல நிறங்களை, கலாச்சாரங்களை எல்லாம் படைத்தவர், சரித்திரபூர்வமாக அவங்களை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களில் நான் வாசிக்கிறோம். சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன். 740 கிமு 740 தன் ஊழியத்தை
தீர்க்க தரிசன பணியை ஏசாயா தீர்க்க தரிசனம் தொடங்குகிறார். ஏசாயா 19:23 இருந்து பாருங்கள். அங்கே சொல்கிற அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும்பாதி உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்தியருக்கும், எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து அசிரியர் எகிப்துக்கும், எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியாவரோடு கூட ஆராதனை செய்வார்கள் என்று அவர் எழுதுகிறார். சிரியரும் சரி, இந்த எகிப்தியரும் சரி, இஸ்ரவேல் மக்களுக்கு சதுருக்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த தீர்க்கன் இப்படி சொல்லுகிறார். இல்லை, இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெருவழி உண்டாகும், அதன் வழியாக வந்து ஆராதனை செய்வார்கள், எருசலேமில் தொழுது கொள்வார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாரோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த எகிப்தியரும் இந்த அசிரியரும் இஸ்ரவேலும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும் என்று சொல்லி ஒரு சூழல், பல் சமூக சூழலை குறித்து தீர்க்கதரிசி ஒரு சொல்லுவதை நான் பார்க்கிறேன். இந்த தீர்க்கதரிசி பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கோரேசு என்கிற ஒரு பாரசீக மன்னனை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 3-4 வருஷங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று கர்த்தர் சொன்னான். இந்த பாரசீக மன்னனுக்கு இவர் யாருன்னு தெரியாதான். ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு பெயர் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்கிறேன். இப்போ இஸ்ரவேலின் கடவுள் ரட்சிப்பினுடைய திட்டத்தில் அவர் அறியாத புற இனத்தவர்களை, புற மதத்தவரை அவர் வந்து ரட்சிப்பின் திட்டத்தில் அங்கே பயன்படுத்துவதை நான் வேதத்தில் எல்லா இடத்துலையும் நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு பாடத்தில் இன்றைக்கி வாசித்தோம். 2 ராஜாக்களில் 5ஆம் அதிகாரம் 1-14 ஒரு சுவையான ஒரு சம்பவம். சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவன், அவன் பேர் நாகமான். அவன் மகா பராக்கிரமசாலி, ஒரு பெரிய மனுஷன். அவனுடைய சமூகத்தில் எண்ணிக்கை உள்ளவன், சீரியாவில் ஒரு பெரிய வெற்றி வீரன். ஆனால் அவன் ஒரு குஷ்ரோகி, பெருவியாதி உள்ளவன். சீரியர் ஒரு இஸ்ரவேல் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவனுடைய இல்லத்தில் வேலை செய்கிறான். அடிமை பெண், அவளுக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை, உரிமை இல்லை, வாய்ஸ்லெஸ், நேம்லெஸ் க்ரீச்சர். ஆனால் அவளுக்கு ஒன்று மாத்திரம் இந்த அன்பு இருந்தது. இந்த எஜமானுடைய முகத்திலும் எஜமாட்டின் முகத்திலும் கவலை கண்ணீர் இருக்கதா பார்க்குறா. இவங்களாம் நம்முடைய சத்துருக்கு நம்மை அடிமைப்படுத்தினவர்கள், கொஞ்சம் அதிகார வர்க்கம் என்றெல்லாம் கூட அவள் யோசிக்கலை, புற மதஸ்தவர் என்றெல்லாம் யோசிக்கலை. பாருங்கள், அவள் எப்போதும் அந்த மந்திரியினுடைய உடைகளை கழட்டும் போது ஒரே துர்நாற்றம், ஒரு பெரிய அந்த வீட்டில், அந்த பேலஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பெரிய வீட்டில் ஒரு பெரிய கவலை. அப்போ அவன் சொன்னான், இவங்க ஆண்டவரை அறியாதவங்க, சமாரியாவுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தில் போனால் நம்ம ஆண்டவர் குணமாக்கு வரலன்ற ஒரு ஆசை, அந்த நற்செய்தியை சொல்கிறார். பாருங்கள், தன்னுடைய நிலைமையிலும் அடிமையாக இருந்தாலும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். எல்லா இடங்களிலும் அவர் வந்து ஆளுகை செய்கிற நம்பிக்கை சிறு பெண் உள்ளத்தில் அந்த விசுவாசத்தை அவங்க பெற்றோர்கள் வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்கிற, இவர் வந்து எங்கள் தீர்க்க தரிசனத்துக்கு போக மாட்டாரா சமாரியாவுக்கு, அவர் இவரை சுகமாக்கி விடுவார் என்ற நற்செய்தியை மாத்திரம் சொல்லி விடுகிறார். நீங்கள் வேறு இனம், வேறு தேவரை வழிபடுறீங்க, இதெல்லாம் அவர் பேசவே இல்லை. அவங்க போனால் போகுது சொல்கிறாங்க. ஆனால் அவர் குட் நியூஸ் ஷுட் கம் ஃப்ரம் டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ், ஜென்யூன் லவ். மற்றவங்களை உள்ளவண்ணமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் உண்மையாகவே நற்செய்தி கிரியை செய்யும். இந்த பாருங்கள், இந்த நற்செய்தி இந்த பிள்ளை சொல்லிட்டா பாருங்க எவ்வளோ சுருக்கமாக. அதே போல் இந்த சிறு பெண்ணோ தீர்க்கதரிசியோ ஒன்றுமே சொல்லலை. அந்த பராக்கிரமசாலியாக இருந்த அந்த மனுஷன் சொஸ்தமான பிற்பாடு அவன் பாருங்கள், அந்த சின்ன பெண் சொன்னதை அசட்டை பண்ணாமல் கீழ்ப்படிந்தான், போனான் இந்த தேசத்துக்கு, தவறான இடத்துக்கு போயிட்டான்.
ஆனால் தீர்க்கன் அவனை அழைத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி. அதுக்கு பிற்பாடு இந்த வேலைக்காரர்கள் சொல்வதையும் கேட்கிறான். அவங்க ஒரு பெரிய காரியத்தை ஒன்றும் அவர் சொல்லலையே, நீங்கள் போய் 7 முறை முழுகி சொஸ்தமாகுங்க. அவன் சொல்கிறான் ஆணவத்தோடு, என்னுடைய தேசத்தில் அபர்ணா போன்ற புண்ணிய நதிகள் இருக்கிறத அங்கெல்லாம் நான் போகாமல் இந்த சேத்து தண்ணியில் யோர்தானுக்கு வருவான் இல்லை. நீங்கள் அவர் பெரிய காரியம் சொல்லலையேன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னது கேட்டு அவன் போய் குழந்தையை போல 7 முறை முழுகி எழுந்த பொழுது அவனுடைய மாம்சம் குழந்தையின் மாம்சமாகவே கர்த்தர் அப்படியே மாற்றினார். பார்க்குறோம். சிறு பிள்ளையுடைய இருதயம் சிறு பிள்ளை போல் அவன் மாற்றப்பட்டான். அப்போ அவன் எலிசாவின் முன்பாக வந்து நின்று சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இது யாருமே சொல்லலை, அவனே அறிவிக்கிறான். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்து எனக்கு பல இனம், பல மொழி, பல கலாச்சாரம் உள்ள இடத்துல சொல்லாமலே நற்செய்தியை நம்ம அறிவிக்க முடியும். நம்ம சாட்சிகளாக இருந்து எல்லாரையும் உள்ளவண்ணமாக அவங்க ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவங்கள அன்பு கூர்ந்தால் போதும், சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 22-29 வரைக்கும் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு மேசியாவின் திருப்பணியை ஆரம்பிக்கிறார். அவர் சொந்த ஊர், வளர்ந்த ஊரில் நாசரேத் ஊரில் வந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். அப்போது அவரை யாருமே நம்பவில்லை. தேவாலயத்தில் உட்கார்ந்துருந்தா அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி ஒருவன் தன்னுடைய ஊரில் தன்னுடைய மக்கள் மத்தியில் தான் அவனுக்கு என்ன இல்லை, மரியாதை இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆனாலும் அவர் சில உதாரணங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள்ள அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள செரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒரு ருத்துவினிடத்தில் அனுப்பப்படவில்லை என்பதை ஆண்டவர் சொன்னார். இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. புற இனத்தவர் மத்தியில் அனுப்பப்பட்டான் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இன்னைக்கு பாருங்கள், பஞ்சம் அல்லது கொள்ளை நோய் எது வந்தாலும் நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்னா, அங்கே எல்லா கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் எங்களுடைய டினாமினேஷன் என்றெல்லாம் யோசிச்சு ஒரு சின்ன சின்ன வட்டத்தை வைத்து ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த கொரோனா வியாதி அல்லது இந்த கொலை நோய் இந்த தேசத்தை மாத்திரம் இல்லை, எல்லாம் இந்த உலகத்தை விட்டே போகணும். கர்த்தர் கரை நீட்டி இந்த உலகத்தை தோடும். ஹீல் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்ட். எல்லாமே உங்களுடைய பிள்ளைகள் தானே, எல்லாமே உங்களுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா என்று சொல்லி எல்லாருக்காக நம்ம மன்றாட நம்ம அழைக்கப்பட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகவானே அல்லாமல் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்ற ஒரு சத்தியத்தை அங்கே சொன்னார். சத்தியத்தை யார் சொன்னாலும் உடனே சத்ருவாகி விடுகிறார்கள். இயேசு வந்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர். அந்த சத்தியத்தை சொல்கிறார். ஊராரெல்லாம் அவர்கள் சொந்த ஊராங்களே சத்துருக்களாக மாறி என்ன செய்தார்கள், ஜெப ஆலயத்தில் எல்லாரும் கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்த அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திலிருந்து கொண்டு போனார்கள் என்று வேதவாசம். அவரோ அவர் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். இன்று விசுவாசிகளாகிய நம்ம தான் புதிய இஸ்ரவேலர். நம்ம இன்னைக்கு இந்த பல மதம், இனம், நிறம், மொழி உள்ள மக்கள், பல இனத்தவர், இவங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது நம்ம வந்து இப்படி நம்ம பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம் மத்தியில் இருந்து அகன்று போய்விடும். நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியாது. அதனால் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் திருப்பாடல் இன்னைக்கு இருக்கிற நிருப பாடத்தில் நாம் வாசித்தோம். நிருப பாடத்தில் சீலாவும் தீமோத்தேயும் வருவதற்காக அத்தேனே பட்டணத்தில் பவுல் காத்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு காட்சி. அவர் அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த பட்டணத்தை விக்கிரகங்களாலே நிறைந்திருக்கிறது கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார். இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஆவியில் வைராக்கியம் அடைந்தால் அப்படியே சாடுவார்கள், சபிப்பார்கள். என்ன விக்கிரக ஆராதனை, கல் மண் என்று சொல்லி. ஆனால் அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. He started dialoguing with the people of other faith. இன்னைக்கு பல் சமய சூழலில் ஒரு நல்ல ஒரு யுக்தி என்ன தெரியுங்களா? டயலாகிங். அவங்களோட சம்பாஷிக்கணும். அதுதான் பவுல் செய்தார். அவங்க சொல்வதை கேட்கணும், நாம் சொல்கிறத அவங்க கேட்கணும். உரையாடல் இருக்கணும் இல்லையா? இதில் வந்து சாடுதல் இருக்கக்கூடாது. குற்றச்சாட்டுகள் இல்லாமல் உரையாட ஆரம்பித்தார். நிறைய பேர் அதை கேட்டாங்க. அவங்க
விரும்பினா ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பாமட்டு விட்டுட்டு போகலாம். அதனால் இப்படி ஒரு உரையாடல he picked up some conversation with the people. அவர்களை he encounters with his faith and they are coming out. அப்படி தான் ஒரு சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பவுலுக்கு இந்த அத்தேனே பட்டணத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங் பாருங்கள். பல் சமய கலாச்சாரத்தில் ஆண்டவரை எப்படி பறைசாற்றுவதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. அங்கே பல சமயத்தினர் இருந்திருக்காங்க பாரு. அந்த இடத்துல பக்தியுள்ள யூதர்கள் இருந்தாங்க. யூத மார்க்கம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். எபிக்கூரர் இருந்தாங்க, எபிக்யூரியனிசம் என்று சொல்கிறோம். அப்போ எபிக்கூரர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஃபிலாசபர்ஸ். அதே போல் ஸ்டோயித்தர், அதாவது ஸ்டாயிக்ஸ் இருக்காங்க. எபிக்யூரியனிசம் என்பது ஒரு விதமான தத்துவ சாஸ்திரம். அதாவது அவங்க சொல்லித்தருவது அடிப்படையில் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமானதுன்னா சந்தோஷம்தான், என்ஜாய்மெண்ட். அதாவது சுப்ரீம் குட்னஸ் இஸ் ஹாப்பினஸ், இதுதான் அவங்க சொன்னாங்க. நாட் மொமெண்டரி ப்ளஷர்ஸ், டெம்பரரி கிராட்டிஃபிகேஷன், அதை பற்றி அவங்க சொல்ல சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. காலப்போக்கில் பவுலப்போசன் வாழ்ந்த காலத்தில் அது ரொம்ப மோசமான நிலையில் அந்த கொள்கை வந்துடுச்சு. அவங்க வந்து வெறும் கேளிக்கைகள், சிற்றின்பங்கள், இப்படி பொழுதை கழிக்கிற ஒரு மக்களாக அவங்க மாறிவிட்டாங்க. ஈட், ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி, டுமாரோ யூ மே டை, இதுதான் அவங்களோட கொள்கை கோட்பாடாக மாறிவிட்டது. அதே போல் ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன யோசிச்சாங்க, பீப்புள் ஷுட் லிவ் இன் அக்கார்ட் வித் நேச்சர், இயற்கையாக இருக்கணும் மனுஷன். அப்புறம் ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட், அவன் தனிப்பட்டவனாக இருக்கணும். நமக்கு நாமே போதுமானதுக்கு ரட்சிப்புலாம் இல்லை, உணர்வுகளை எல்லாம் அடக்கணும். அதாவது சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், யாராவது மரித்து போனால் துக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. இது போல் ஒரு மதமாக அவங்க ஸ்டாயிக் இருந்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பவுலை கொண்டு போய் மார்ஸ் மேடையில் நிற்க வச்சு, நீ ஏதோ நூதனமான காரியங்களை சொல்கிறியே, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. இந்த அத்தேனே பட்டணத்தார்னா நவமான காரியங்களை சொல்வது கேட்பதை தவிர வேறு பொழுதுபோக்கே இவருக்கு கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் ஏதாவது தேடி தேடி ஏதாவது புதுசாக நவீனமாக, அதாவது ரொம்ப நவமான காரியங்களை மாத்திரம் வாசிப்போம். அது போல் பவுல் அங்கே யாரையும் குறை சொல்லவில்லை. அந்த மாஸ் மேடையில் பாருங்கள், அவங்கள வாழ்த்துக்கிறார். முதல்ல அவங்கள ரொம்ப அழகாக அந்த பல் சமயத்தில் ஒரு சாட்சி எப்படி சொல்ல முடியும், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பீடத்தை கண்டேன், அதிலேருந்து பிக் பண்ணுறாரு. நீங்கள் அறியாதிருக்கிற அவரை தான் நான் அறிவிக்கிறேன். அத்தனை பட்டணத்தார நீங்கள் எல்லாவற்றும் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள், அப்ரிஷியேட்ஸ் தான். இதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் அவர் சொல்கிறாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் கடவுள் ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணினார். நம்ம பூமியெல்லாம் இருக்குது, எல்லா இடத்துல இருக்கிறோம். இது முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களில் அவங்க கூடியிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தரை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்க முடியாத தம்மை தேடும்படிக்கு அப்படி வைத்திருக்கிறார். ஜியோகிராஃபிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி we are all placed in somewhere. இது இந்த ஒரு பெரிய அரிய உண்மையை அங்கே அறிவிக்கிறார் மார்ஸ் மேடையில் பவுல் அடிகளார் சொல்கிறார். ஏன்னா எல்லாரும் ஒரே ரத்தத்திலிருந்து தோன்ற பண்ண உண்மைதான். உங்கள் வேதத்திலே நீங்கள் நல்ல தடவி ஆராய்ந்து பாருங்கள், கடவுள் வெளிப்படுவார். கடவுள் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயற்கையை பாருங்கள், வேதத்தை பாருங்கள், அதனால் சரித்திரத்தை பாருங்கள், கடவுள் தம்மை வெளிப்படுத்த என்பதை சொல்லுகிறார். ஏனெனில் அவருக்குள்ளே தான் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார். அவங்களோட புலவர்லேருந்து அவர் கோட் பண்ணுறார். அதனால் அவங்க வேதத்திலிருந்தே எடுத்து ஆண்டவரை அறிவிக்கணும் இல்லையா. பவுல் ஒரு பரிசேயன், ஒரு வைராக்கியமான ஒரு யூதன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றதுனால, ஆவியை பெற்றதுனால அவன் பல சூழ்நிலையில் எத்தனை ஒரு பரந்த மனதுடன் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு நற்செய்தியை யாரும் மனம் கொண்டாத அளவுக்கு அழகாக அதை ஞானத்தோடு, சர்வ ஞானத்தோடு பேசுகிறார். அட் த சேம் டைம் he never compromised the gospel. அதே நேரத்தில் நற்செய்தியை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். 30வது வசனத்தையும் 31ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 17 அறியாமை உள்ள காரணங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும், மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். தான் முக்கியமானது.
இந்த தனியாக இந்த உலகத்தில் மனுஷன் மறித்தான் மண்ணாக போனான், இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனை கர்த்தர் மகிமையோடு எழுப்பினார், அப்படியே அவர் முத்தரித்தார். அவர் தான் நியாயாதிபதியாய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். இந்த நற்செய்தியை கேட்டவங்க சில பேர் திரும்ப கேட்கணும்னு சொன்னாங்க. ஆனால் பவுல் அங்கே அதை முடித்து கொண்டார். அப்போ பாருங்கள், அந்த மாஸ் மேடையில் அங்கே ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தார், தியோனியூஸ்ன்னு பேர் அவர். அங்கே ஒரு தாமரை என்கின்ற ஒரு ஃபாரினர், ஒரு லேடி, நல்லா படித்தவர்கள். இவங்க 2 பேர் உள்ளத்தை கர்த்தர் தொட்டு அவங்க விசுவாசிகளான ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. இந்த தியோனிசியோ என்கின்ற இந்த மனிதன் இந்த மார்ஸ் மேரியில் அந்த இடத்துல நியாயாதிபதியாக இருந்தவன் தியோனிசியோ. அந்த இடத்துல அந்த அத்தேனை பட்டணத்தில் பேராயராக பிற்பாடு அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுது. சுவிசேஷ பாடத்தில் மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31-33 வசனங்களில் நம்ம வாசித்தோம். இயேசு கடவுளுடைய ராஜ்யத்தில் ஓமைகளை அங்கே சொல்லுகிறார். சொன்னபோது இந்த 2 ஓமைகளை, ரொம்ப அழகான 2 ஓமைகள், சுருக்கமான ஆழமான ஓமைகள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று ஆண்டவர் சொன்னார். கடுகு விதை வந்து சிறியது, ஆனால் அது வளரும் போது ஏறக்குறைய ஒரு 12 அடி வளரக்கூடியது. ஒரு மரம் ஆக அது வளர்ந்து படர்ந்து கிளைகள்லாம் படர்ந்து அதில் ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டுவது, அங்கே வந்து அதில் தங்கியிருப்பது வழக்கம். கடவுள் ராஜ்யம் ஒரு சிறிய ஆரம்பம், அதுக்கு எந்த டாம்பீரம் இல்லை, எந்த ஆடம்பரம் இல்லாத ஒரு ஆரம்பம். ஆனால் அது வளர்ந்து கொண்டே இயங்கிக் கொண்டே வருகிற ஒரு பெரிய கடவுளுடைய தூய ஆவியானுடைய இயக்கம். திடீர்னு பார்க்கும்போது பறவைகள் தேசங்களெல்லாம் வந்து அடையத்தக்கதான ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக அது மாறி இருக்கும். உதாரணமாக ஒரு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன். கடவுளுடைய ராஜ்யத்தை நிமித்தம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் கடவுள் எவ்வளோ பல மடங்கு ஆசிரியர். இன்றைக்கி வந்து தென்னிந்திய திருச்சபையில் சிறு அளவில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், இன்றைக்கி கல்லூரிகள், இதெல்லாம் பாடசாலைகள் எல்லாம் எவ்வளோ பெரிய அளவுக்கு ஓடியது. சிறிய ஆலயங்கள், ஒரு சிறிய ஊழியங்கள், மிஷினரிமார்கள் வித்திட்டது இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இத்தனை ஆண்டுகள். ஆக இது எவ்வளோ பெரிய ஒரு இயக்கமாக மாறி பாருங்கள். அமெரிக்க தேசத்தில் ஹேவர்ட் யூனிவர்சிட்டி, இதில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜாக இருக்கிறது, ரொம்ப வெல்த்தி காலேஜ் யூனிவர்சிட்டி. ஆனால் அது எப்படி ஆரம்பித்தாங்கன்னு சொல்லும்போது, நியூ இங்கிலாண்டில் இருக்கிற பியூரிட்டன்ஸ் வந்து ஒரு சின்ன கிறிஸ்தவ குழு, அது அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடமாக ஆரம்பித்தாங்க. ஒரு எளிமையான ரொம்ப சின்ன பள்ளிக்கூடம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு முறை பெர்னிடோ என்கின்ற ஒரு ஐலண்டில் ஒரு தீவில் அங்கே இருக்கிற பியூரிட்டன்ஸ், அங்கே இருக்கிற இந்த இயக்கத்தினர் வந்து ரொம்ப அங்கே சிக்கிக்கொண்டு ஒரு ஏழ்மையில் வறுமையில் கஷ்டப்படுறாங்க கேள்விப்பட்ட போது, நியூ இங்கிலாண்டில் இருக்கிற அந்த பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உணவு, சில உதவி பொருட்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அதை பெற்றுக்கொண்ட அந்த தீவு மக்கள், அந்த பியூரிட்டன்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, நமக்கு இவ்வளோ ஏற்ற வேலையில் இப்படி ஒரு உதவி செய்திருக்காங்களே, நம்ம என்ன செய்யறது உதவுக்காங்க என்று சொல்லி அங்கே இருக்கிற நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி அவர்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இதை விற்று ஆக்ஷன் பண்ணி அது நீங்கள் அதை ஏல விற்பனை செய்து அந்த மரத்தெல்லாம் நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை விரிவாக்கம் செய்யுங்கள். அப்படி தான் அந்த பள்ளிக்கூடம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பல்கலை, உலகளாகிய ஒரு பெரிய உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. சகரியா தீர்க்கன் வந்து 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்வார், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். கடவுளுடைய ராஜ்யம் ஒரு சின்ன விதையாக விதைக்கப்படும் போது யாரால் அசட்டை செய்ய முடியும்? The kingdom of God grows like a small mustard seed, insignificantly, but it grows irresistibly. யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது.
அது வந்து ரொம்ப யாரும் கண்டுகொள்கிற அளவுக்கு தாம்பீரம் இல்லை. ஆனால் அது வளர்ந்து கொண்டே வருது. யாரும் தடுத்து நிறுத்தாது. வளர்ச்சி யாரும் குறுக்கிட முடியாது. ஒரு பாலஸ்தீன பகுதியில் ஒரு சின்ன இடத்துல ஒரு பரதேசியாய் சுற்றி திரிந்த இயேசு ஒரு நசரேயன், அவருக்கு பின்னாடி ஒரு 12 சீடர்கள். அவங்க வந்து படிப்பறிவு உள்ளவர்கள் அல்ல, கலிலேயாவிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட மீனவர்கள். ஆனால் அவங்கள கொண்டு ஆண்டவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் பார்த்தீர்களா, இன்னைக்கு உலகளாவிய ஒரு இயக்கமாக அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனுடைய கிளைகளில் பறவைகள்லாம் வந்து கூடு கட்டி கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் இறை அரசு. இது இன்னும் வளரும். மத்திய 13ஆம் அதிகாரத்தில் 33 ஆண்டவர் இன்னொரு உவமை சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவு குப்பா இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் அடக்கி வைத்தாள் என்று ஆண்டவர் சொன்னார். புளித்த மா எப்படி பிசைந்த மாவை புளிப்பாக்குன்னு சொல்லி அப்பப்போ யாரும் பார்ப்பதில்லை. திடீர்னு காலையில் எழுந்து பார்த்தா அது முழுவதுமாக புளித்து போயிருக்கு. விண் அரசு மக்கள் உள்ளத்தில் அப்படி தான் கிரியை செய்து கொடுக்கு. தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துது. அவர்கள் மூலமாக குடும்பங்கள், சமூகங்கள், தேசங்கள் மாறுகிறது இல்லையா? இப்படி மாற்றங்களை ஏற்படுத்துவது தான் உண்மையான இறை அரசு. அதை வந்து எங்கேயோ யாரோ வயிற்றுட்டு போயிட்டாங்க. புளித்தமாக அது பாட்டு புளிப்பாயிட்டே போகிறதுன்னு பாரு. அதனால் இப்படி தான் அது தடுத்து நிறுத்த முடியாத ஒரு இயக்கம். The kingdom of God, it works silently, systematically, ceaselessly, irresistibly. It grows. ஒரு உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான ஒரு பாடல், அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் த சவுண்ட் என்ற ஒரு அழகான பாடல் பாரு. அது எழுதின வந்து வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ். ஆரம்பத்தில் கருப்பு இன மக்களை அவங்கள ஏதோ மிருகங்களை போல வேட்டையாடி ஆப்பிரிக்க தேசத்தில் இருந்த கப்பல் மூலமாக கொண்டு வந்து விற்பனை செய்கிற ஒரு பெரிய செல்வந்தர் அவர். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவரை தொட்டார். மனம் உடைந்து பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம், ஒரு இனத்துக்கு விரோதமாக அவங்க மனுஷர் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க என்பதை உணர்ந்த போது அழுது அறிக்கையிட்டு அவர் இங்கிலாந்து தேசத்தில் பார்லிமெண்ட் அங்கத்தினராக மாறி இடைவிடாமல் போராடினார். எப்படி ஆகிலும் இந்த அடிமை வியாபாரத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்ப பல ஆண்டுகள் போராடி 1787 தான் கடைசியில் அவர் சாவதற்கு முன்னதாக சற்று முன்பதாக தான் அந்த பில் பாஸ் ஆகுது. அடிமை தானே ஒழிந்து போனது. அதை பார்த்தோடு தான் சாகுறேன். அவர் தான் வந்து இந்த கிளாஃபம் செக்ட் என்று ஒன்று உருவாக்குறாங்க. 1701 1800, அதாவது 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் இந்திய தேசத்தில் இன்றைக்கி பள்ளிகள், கல்லூரிகள், பல பள்ளிக்கூடங்கள் வருவதுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்காங்க. கிளாஃபம் செக்ட் என்றது, அதாவது வந்து சோஷியல் ரெஃபார்மிஸ்ட்னு சொல்லி சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் மற்றும் சார்ல்ஸ் என்பவர்கள். எங்கே ரொம்பவும் கொடூரங்கள் நடக்கிறது, இந்த இடத்துல அதிக ஒழுங்கீனங்கள் இருக்கிறது. அதனால் இங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்துறது தான் ஃபோர்ட் வில்லியம் என்கின்ற கல்லூரி ஆரம்பிக்கிறார். ஆக கல்லூரிகள்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. பாடசாலைகள்லாம் இங்கே ஆரம்பமாவதுக்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்க. மெக்கலே என்பவர் இங்கே வருவதுக்கு அவரு தான் காரணமாக இருந்திருக்காங்க. இப்படியாக ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய மாற்றம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மாற்றங்கள். இந்த ட்ரையோ, அதாவது வில்லியம் கேரி ட்ரையோ 3 பேர் செய்த அவங்கள ஆண்டவர் பேசினார். நீ புறப்பட்டு போன அவங்க வந்தாங்க. ஒரு பெரிய ரெனேசான்ஸே நம்முடைய தேசத்தில், பெங்காலில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உருவாக்கத்தக்க அளவுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்யணும். அது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருக்கு வந்து எதிர்பார்க்கணும், பெரிய காரியங்களை செய்யணுன்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு கூட அவங்க வந்தபோது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். வேதத்தை எத்தனை மொழிபெயர்க்கும்படியான கிருபை அவங்க. ஆக இறை அரசு எப்படி இருக்கிறது, இது எப்படி வளர்கிறது இந்த சமூகத்தில்னா, பல யதார்த்தமான சில கேள்விகளை, எதிர்மறையான சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தில் கண்டு வியந்து பாராட்டின விசுவாசம் இஸ்ரவேல் மக்களிடத்தில் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஆண்டவர் பார்த்து பாருங்க. புற மதஸ்தவர் 100க்கு அதிபதியின் விசுவாசம். ஆண்டவரே, நான் உம்மண்ட வருவதுக்கு நான் என்ன தகுதியாக என்ன என் வீட்டுக்குள்ளே நீ வருவதும்
நான் பாத்திரவான் அல்ல. நீ இருக்கிற நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான். ஆண்டவரே, நீர் வந்து ஒரு அதிகாரம் உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இஸ்ரவேலில் இல்லை, புறமதஸ்தவனிடத்தில் பார்த்தார். 100க்கு அதிபர், மகளே உன் விசுவாசம் பெரியது என்று ஆண்டவருக்கு வந்து சொல்லி மெச்சிக்கொண்டது. நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுள் பிசாசின் அடிமைத்தனத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தது யாரு? கானானே ஸ்திரீ. இஸ்ரவேலில் கூட அந்த மாதிரியான விசுவாசத்தை பார்க்க. ஆண்டவரே, மேஜின் கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அந்த துணிக்கைகளை தான் நான் கேட்கிறேன் சொன்னாலே உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னேன். 10 பேர் ஆண்டவர் குஷ்டரோகிகளுக்கு சொஸ்தமாக்கினார். ஒரே ஒரு சமாரியன் ஓடி வந்து அவரை பணிந்து கொள்கிறான், அவருக்கு நன்றி பாராட்டுகிறார். இப்படியெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிற எப்போதுமே பார்க்குறேன். இஸ்ரவேலில் இல்லை, வெளியே பார்க்குறேன். பல் சமய சூழலில் எப்போதுமே ஆண்டவர் விசுவாசம் தேடும் போது பெரிய விசுவாசம்லாம் எங்கே இருக்குன்னா வெளியே தான் கடைசியில் இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் எங்கே போய் தொலைந்து போயிருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், சீஷர்கள் சிலுவையை சுமக்க வேண்டியவர்கள் ஓடி மறைந்து பதுங்கி விட்டார்கள். ஆனால் சிரேனே ஊரானாகிய சீமோன் ஒரு கருப்பு இனத்தவனாக இருந்திருக்கலாம். அவன் ஆண்டவரனுடைய சிலுவையை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை அன்னைக்கு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி மத்திய 27:32 ஆண்டவரை அறிக்கையிட வேண்டியவன் பேதுரு. அவன் 3 முறை மறுதளித்திருக்க 100க்கு அதிபதி அவரோடு கூட இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்த அந்த புற இனத்தவர்கள்லாம் ஆண்டவரை இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார். மத்திய 27:54 வாசித்து பாருங்க. பூமியை அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். கல்லனும் கூட ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் ஒரு ராஜான்னு பார்க்கிறேன், வரும்போது அடைய நினைத்தரணும் சொன்ன ஆண்டவர் சொன்ன, இன்றே என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி ஆண்டவரை அறியாதவர்கள் எல்லாம் கடவுளுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னா, முந்தினோரெல்லாம் பிந்தினோராக இருப்போம், பிந்தினோரெலாம் முந்தினர். அன்னைக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் சொன்ன மாதிரி கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பந்திருப்பார்கள். கடைசியில் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொண்டவர்கள் எங்கே போனார்களோ தெரியும். அதனால் கடவுளுடைய ராஜ்யம் ரொம்ப பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். நம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோம், நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினரே என்று சொன்ன அவங்கள பார்த்து சொன்னார், அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லாரும் அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இட்ஸ் அ பார்டர்லெஸ் கம்யூனிட்டி. கடவுளுடைய ராஜ்யமே பார்டர்லெஸ். அங்கே வந்து பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் 21:26-27 உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வருவார்களாம். எனவே தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்ம பிரித்தெடுத்து எங்கே பரலவத்துக்கு கொண்டு போகல. பல் சமூகம், பல இனம், பல கலாச்சாரம், பல மதங்கள், பல வழிபாடு, இந்த இடத்துல நீங்கள் போய் எனக்கு சாட்சியாக உப்பாக ஒளியாக இருங்கன்னு அனுப்பி வச்சிருக்கேன். இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை பிரிப்பேன், இந்த உலகத்தார் அல்லன்னு சொன்னார். இந்த உலகத்தை அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னார். அதே நேரத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு என்னத்துக்கு அனுப்பினார்னா, நீங்கள் போய் சொல்லுங்கள், தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூறுறார். இதை சொல்வதற்கு ஆண்டவருடைய உள்ளம் நமக்கு தேவை. அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டுள்ளார், அவருடைய மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்டுள்ளார். ஆண்டவருடைய சரீரமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய உள்ளத்தில் அவருடைய மனதுருக்கத்தோடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்ம நெருக்கப்பட்டு இந்த உலகத்தை சேர்ந்து இந்த உலகத்தில் காயங்கட்டவும், ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கவும், ஆண்டவருடைய நற்செய்தியை பிரதிபலிக்க ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம அனைவரும் நம்ம அர்ப்பணித்து செல்வோமா? கர்த்தருடைய அன்பு நம் உள்ளத்தை நெருக்கியதாக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பல்லாவரம் குருசேகரம், தூய ஸ்தேவான் தமிழ் ஆலயத்தை சேர்ந்த திரு லேட் ஆண்டனி சௌரிமுத்து, திருமதி ஆனந்தமணி அவர்களுடைய மகள் செல்வி ஏ ஜெபா ஜாய்ஸ் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நேசரத் பேராயம், சிஎஸ்ஐ 4 மாவடி குருசேகரம், சிஎஸ்ஐ 4 மாவடி ஆலயத்தை சேர்ந்த திரு செல்வகுமார், திருமதி தனவதி அவர்களுடைய மகன் செல்வன் சந்திரகாந்த் டேவிட் என்பவருக்கும் நடைபெற உள்ள திருமணத்தை அறிவிக்கிறோம். இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை இருப்பின் அதை
எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, விசுவாச குடும்பங்களை உருவாக்குகிற உம்முடைய வல்ல கரத்தில் இந்த அருமையான மணமக்களை நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். திருமணத்தின் உன்னதமான நோக்கத்தை அறிந்து அப்பா அவர்களை தங்களை கருத்தோடும் ஜெபத்தோடும் ஆயத்தம் செய்து கூட அருள்தார். கர்த்தர் தாமே அந்த நல்ல நாளில் கடந்து வந்து அவர்களை ஒரு விசுவாச குடும்பமாக உருவாக்கித்தார். கண்மலையாகிய கிறிஸ்துவிலே அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு இல்லறமாக உருவாக்கித்தார். அந்த திருமண வைபவத்தை, ஆராதனை ஆசீர்வதியும், அந்த வரவேற்பை ஆசீர்வதியும், ஆகாரத்தை ஆசீர்வதியும், வாழ்த்த வருகிறவர்களை ஆசீர்வதியும். குறைகளை நிறைவாக்குகின்ற வல்ல பிதாவே, நீர் பிரசன்னமாக கிறிஸ்து இயேசுவினுடைய வல்ல பிரசன்னத்தினால குறைகளை நிறைவாக்கி உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வதனால் நமக்கு மாட்சி, மகிமை, துதி உண்டாகும். பரிசுத்தமுள்ள சந்ததியை காணும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் எருசலேமின் வாழ்வை காணும். தீர்காயுசினாலும் மற்ற எல்லா சுகபல ஜீவனாலும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களாலும் அவர் நிரப்புகிறார். எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். கீர்த்தனை 221. ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுவேன். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் பல இனம், பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடுகள் உண்டு, பல இனத்தவர் உண்டு. ஆனால் ஏனோ இதெல்லாம் கொண்டாட வேண்டிய விஷயம். இட் இஸ் a மேட்டர் ஆஃப் செலிப்ரேஷன். டைவர்சிட்டி இஸ் a செலிப்ரேஷன். அதுக்காக தான் இப்படி படைத்திருக்கு. அதனால் இதை உணர்ந்து எல்லாரும் பரஸ்பர அன்போடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மனதுருக்கத்தோடு அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை, கல்வாரியின் அன்பை சொல்லவும், கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லம் எங்கள் மூலமாய் செயலாற்றவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேகரை உமக்காக ஆதாயப்பட்ட அருள் தாரும். எல்லாருக்கும் எல்லாவும் ஆகும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி, எங்களை பயன்படுத்தும். உங்களுடைய வருகையில் அநேகர் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவளோடு கூட நாங்களும் தரிசிக்கணும். எங்களை ஆயத்தப்படுத்த, பரிசுத்தப்படுத்தும். இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படும். அருளாக எங்களுக்கு காணும். விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கிய சமாதானப்படி நடத்தி பாருங்கள் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதாகாலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.